சாமி எந்திரிச்சு கூடவே வந்து என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு மாடு கட்டுவாங்கள அந்த காடி பழகு கல்லுக்குள்ள படுக்க வச்சிடுறாங்க. நம்ம ஓடிலாம்னு மனசில் நினைக்கும் போது சாமி என் பக்கத்தால் வந்து நிற்கிறாரு. சிக்கன் பிரியாணின்னு நல்லா விரும்பி சாப்பிடுவாருங்க. மீன் சாப்பிடுவார். மீன் குழம்பு வச்சு கொடுத்துருக்குறேன். நான் ஒரு 40-50 கிலோ மூட்டை வச்சுருப்பேன். அந்த மூட்டையை வந்து மரத்து மேலே என்னை ஏற சொல்லி சாமி அந்த மூட்டையை என்னை தூக்கி கொடுத்துருவாங்க. நான் தலையில் வச்சுட்டே அந்த மரம் ஏறுவேன். அல்வா வாங்கிட்டு வருவேன். என்ன தீன் பண்ணங்க எதுவும் வாங்கிட்டு வந்தாலும் எல்லாமே அதில் போட்டுருவோம். யாராலும் ஒரு ஆள் வந்து ஒரு செருப்பை மறந்துட்டு போயிட்டாலும் அதையும் தூக்கி அதில் போட்டுருவோம். சாமி இப்படி வைக்க சொல்கிறீங்களே என்ன சாமி அப்படின்னு ஒரு நாள் நான் மனசார கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, இட்லி பூசணம் பிடிச்சும் இருக்குது, சளிச்சு போன சட்னி 2 கரண்டி போட்டு கொடுத்தோன்னே சாமி சாப்பிட்றாங்க. எல்லாத்துக்கும் போட்டு கொடுறா சாமி அப்படிங்கிறாங்க. சின்ன வயசுலேயே வந்து சாமிக்கு வந்து சின்னமாக இருந்துச்சு, அவங்க அம்மா இல்லை, அதனால் சாமி வந்து அவங்க அப்பா வந்து தண்ணி வெண்ணி போட்டுக்கிட்டு கூடிய ஆள். அவங்க சின்னம்மா வேச்ச கேட்டு சாமி அடிப்பாங்க உதைப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சாமி வந்து சைக்கிளில் வந்து அங்கங்கே எல்லாம் இந்த சபரி முடி இந்த சாப்பாடுகள்லாம் போடுறதுக்கு உரி தூக்கி வைப்பாங்களே அந்த மாதிரி கயிறு திரிச்சு கொடுக்கறது, மாட்டுக்கு கயிறு திரிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை கயிறு விற்க இதெல்லாம் ஒரு ஊராக போய் வந்துட்டு இருந்துருக்குறாங்க. 3ஆவது மாதம் 2ஆவது மாதத்தில் ஏதோ போயிருக்கிறேன். சரியான முறையில் எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ சாமி என்னை பார்க்குறாரு. அவரும் நானும் ஒரே நிமிஷத்தில் என்னை அவர் மனசுக்குள்ளேருந்து பேசுகிறாரு, நானும் அவர் மனசுக்குள்ளேருந்து பேசுகிறேன். இன்னும் என்னுடைய குறைகளை நான் சொல்கிறேன் அவர்கிட்ட, சாமிகிட்ட. சாமி இந்த மாதிரி இருக்குது, என் குடும்ப சூழ்நிலை, என்னை காப்பாற்றுங்க செய்யுங்கன்னு கேட்குறேன். ஆனால் அவர் வந்து சாமி வந்து என்னுடைய இதை வாங்குகிற மாதிரி எனக்கு மனசு தெரியுது. சரி சாமின்னு கொஞ்ச நேரம் என்னை படுக்க வச்சுட்டு எழுப்பி விட்டு போயிட்டு வா சாமின்னு தாட்டிடுறாரு. மீண்டும் மறுமுறை வாரேன். அப்போ வரும்போது என் கிழக்க கொண்டு போய் உட்கார வச்சிடுறாங்க. மீண்டும் என்னை தாட்டி முடிக்கிறாங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லி. மறுபடியும் ஊருக்கு போயிடுறேன். 3ஆவது முறை வரும்போது ஒரு 150 பேர் ஒரு 200 டிக்கெட் அந்த வேப்ப மரத்தில், இப்போ வேப்ப மரம் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் உட்காந்துருக்காங்க. சாமியும் உட்காந்துருக்குறாங்க. ஒரு 2 செகண்டு முடிஞ்சோடனே என்னை சாமி நல்லா உத்து பார்த்தாங்க. உத்து பார்த்துட்டு எப்படின்னு கையழைச்சாங்க. அப்புறம் நான் எந்திரிச்சு நின்னேன். சாமி எந்திரிச்சு கூடவே வந்து என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு மாடு கட்டுவாங்கள அந்த காடி 2 பக்கம் கல்லுக்கு போட்டிருக்கு, மாட்டுக்காடின்னு சொல்லுவாங்க. பழகுக்கல் போட்டிருக்கு. அந்த பழகுக்கல்லுக்குள்ளே படுக்க வச்சிடுறாங்க. வைக்கோல்லாம் அள்ளி போட்டு அந்த ஓட்டை இருக்குது கல்லில், அதில் கட்டிக்குவாங்க. அது மாட்டுக்காடின்னு சொல்லுவாங்க, கிராமப்புறத்தில் தெரியும். அடுத்த செகண்டே சாமிக்கு பயங்கரமான கோப நிலை ஆகி அந்த மண்ணாங்கட்டியெல்லாம் எடுத்து ஆளுக்கு மேலே வீசி, ஓடுங்களா இங்கே எங்கடா இருக்கிற செய்கிறேன்னு. இந்த 200 டிக்கெட்டு கொஞ்ச நேரத்தில் எல்லாம் காணாமல் போயிடுது. எல்லாத்தையும் கள்ள தூக்கி அடித்து குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு அடிக்கிறதுக்கு. எல்லாம் ஓடுறாங்க. ஐயோ என்ன எல்லாம் அப்படி செய்கிறாரே. நான் எந்திரிச்சு பார்த்துட்டு ஒந்திரிக்கு படுத்து பார்த்துட்டு இருக்கிறேன். அடுத்த செகண்ட் நம்ம ஓடிலாம்னு மனசில் நினைக்கும் போது சாமி என் பக்கத்தால் வந்து நிற்கிறாரு. எங்கடா ஓடலாம்னு பார்க்குறா, படுறா குப்புறா அப்படின்னு சொல்லி என்னை குப்புறப்படுக்க வச்சிடுறாங்க. துரத்தும் போது எனக்கு ஒரு நடுக்கமாகி பயமாகி எந்திரிச்சு நம்மளும் ஓடிலாங்கிற முடிவுக்கு வந்தேன். ஆனால் என்னை ஓட விடாமல் குப்புறப்படுன்னு சொல்லிட்டாங்க. குப்புறப்படுத்தோம்னா அந்த வண்டுகள் அது இது மொய்னு முக்கியதுனால குப்புறப்படுக்க முடியல. ஆனால் சாமி எந்திரிச்சு அடிச்சிருவாருங்கிற பயத்தில் அப்படியே இருக்கிறேன். கொஞ்ச நேரம் பொறுத்து பக்கத்தால் வந்து சாமி அப்படின்னு ரொம்ப பொறுமையாக கூப்பிட்டாங்க. எந்திரிச்சேன். இப்படியே படுத்துட்டு இருந்தேன். ஏன்னா என்ன மன்னவா திம்ப, எந்திரிச்சு சாமி வா அப்படின்னாரு. சாமி எங்கூட இருந்து வேலை வட்டி செய்கிறா சாமின்னாரு. நான் பயந்துட்டு நடுக்கத்தில் சரிங்க சாமி அப்படின்னேன். வா இந்த மூட்டை தூக்குன்னு சொல்லி ஒரு மூட்டை தூக்கி தலையில் வச்சு என்னை கிழக்க வேப்ப மரத்தில் கூட்டிகிட்டு போய் அந்த மூட்டையை இறக்கி வச்சு என்னை படுக்க வச்சுட்டாங்க. அன்னையிலேருந்து ஒரு 7 நாள் 8 நாள் 18 நாளாக நான் இங்கே சாமியோடவே இருந்துட்டேன். எங்கள் வீட்டில் என்னை தொலைவிட்டு வராங்க. கணக்கம்பட்டி போனோம்னு தெரியும், ஆனால் வரலையே செய்யலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க தேட ஆரம்பிச்சுட்டு இங்கே வர்றதுக்காக போனெல்லாம் இப்போ இல்லை. அப்போ அவங்க அங்கேருந்து வர்றாங்க. சாமி என்ன பண்ணுறாங்க, காலையில் விடிய காலம் ஒரு 3-4 மணி போல் எழுப்பி மரத்தை சுற்ற வைக்கிறாங்க. எங்களையே விடிய சுற்றி விடிய காலம் 6-7 மணிக்கு மேலே எடுத்துகிட்டு தலையில் சுமந்துட்டு அப்படியே போயிட்டுருக்குறோம். எங்கே போகிறோம், இடும்பமலையை நோக்கி போயிட்டுருக்குறோம். மெயின் ரோட்டில் போகிறோம். ஆய்க்குடி ஆர்ச்சி பக்கம் வரோம். வரும்போது பஸ்ஸில் வரும்போது என் சம்சார் என்னை பார்த்துருது. டக்குன்னு அங்கனே பஸ்ஸை விட்டு இறங்கி நின்று வந்து என்னை பார்க்குது. என்ன இந்த மாதிரி மூட்டை தூக்கிட்டு போகிற, வந்து 18 நாள் ஆச்சு, யார் இவங்க, என்ன வர ஏது
என்ன இப்படி பைத்தியகாரத்தனமாக இருக்கிற செய்கிறேன்னு என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க. இது சாமி, நான் சாமியோட போயிட்டுருக்கிறேன், வா நம்ம எதாக இருந்தாலும் அங்கே இடுமலையில் போய் பேசலாம் அப்படின்னு போட்டால் அந்த மூட்டை கீழே தள்ளி போட்டு எங்கூட வா போகலாம், வா ஊருக்கு போகலாம், புள்ள குட்டியெல்லாம் விட்டு போட்டு இங்கே இருக்கிற செய்கிற அப்படின்னு ரொம்ப வெகாரிச்சு ஒரு மாதிரி வெக்ஸாயிருச்சு. பஸ்ஸில் போனீங்களா? நடந்து போயிட்டுருக்குறேன் சாமியோட இடுமலைக்கு. கணக்கம்பட்டியிலிருந்து இடுமலைக்கு நடந்தே போகிறோம். எப்படி போகிறோம்னா ட்ரெயின் மாதிரி நான் ஒரு 10 டிக்கெட் போயிட்டுருக்குறோம். சாமி முன்னாடி, நான் அதுக்கு பின்னாடி, எனக்கு முன்னாடி ஒரு 10-20 பேர். இதில் குறிப்பாக சொல்ல போனோம்னா ஆரை துரைமுருகன் சொல்லி ஒரு எண்கணித ஜோசியில் இருக்கிறார், அவரோட குடும்பத்தோடு அவங்களும் வர்றாங்க. பெரிய வசதி வாய்ப்பான ஆளுங்க போயிட்டுருக்குறாங்க. நான் சாமி கொண்டு போய் மூட்டையை வச்சுக்கிட்டே வருவேன், சும்மா இடையிலலாம் போக மாட்டேன், சொல்லிவிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் ஆகிட்டே வரும்னு நான் சாமி பின்னாடியே போயிடுறேன். சாமி திரும்பி வந்து, சாமி அவங்க கஷ்டம் அவங்களுக்கு, நம்ம கஷ்டம் நம்மளுக்கு, வா நம்ம போகலாம் சாமி என்னை கூப்பிட்டோன்னே சாமி பின்னாடியே நான் போயிடுறேன். வந்து இடுமலையில் வந்து உடனே மூட்டை இறக்கி வைக்கிறோம். இறக்கி வச்சுட்டு திரும்பி பார்த்து என் சம்சாரத்தை காணாமல் போய் கூட்டிகிட்டு வரலாம்னு நான் நிற்கும்போது சாமி என்னங்கிறாரு, சாமி இங்கே வா அப்படிங்கிறாரு. சட்டை கழட்டுங்கிறாரு, கழட்டுறேன். இந்த செருப்பு இங்கே கழட்டி விடுங்கிறாரு, துண்டு அங்கே வைங்கிறாரு. மூணையும் வாங்கி வச்சுட்டு போய் என் சம்சாரத்தை இப்போ போய் பார்த்துட்டு வாங்கன்னு தாட்டிட்டார். நான் அப்படியே போய் தொலைவிட்டு இருக்கிறேன். அப்படியே போய் வந்த இடத்துல தொலைவிட்டு வர என் சம்சாரத்தை ஆளை காணோம். எனக்கு வெக்ஸ் ஆயிடுச்சு. என்னடா அந்த பிள்ளை இப்படி சொல்லிச்சு, நான் ரோட்டில் விழுந்து சாகிறேன், அங்கே சாகிறேன், நீ இப்படி குழந்தைகளை விட்டுட்டு வந்துட்டியே, செஞ்சுட்டியேன்னு அழுதுட்டு போச்சு. என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு போட்டு நான் ரொம்ப நேரம் தொலைவி போட்டு மீண்டும் சாமிகிட்ட வாரேன். சாமி அதுக்குள்ளே ஒரு என் கூட வந்தவங்களை சொல்லி சாப்பாடு போய் வாங்கிட்டு வர சொல்லி ஒரு 7-8 பேர்த்துக்கு சாப்பாடு கொண்டாந்து வச்சுட்டு, சாமி என்னோடய சாப்பாடு இருக்குது எடுத்து சாப்பிடுங்கிறாரு. அப்புறம் எல்லாம் அந்த பாறையில் உட்காந்து பிரித்து வச்சு சாப்பிட்றாங்க. நானும் பிரித்து வச்சு குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு எனக்கு மனசுக்கு எண்ணம் வரல. அடுத்த செகண்டே மூட்டை தூக்கிட்டு மீண்டும் வா போகலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம கொண்டு போய் தோட்டத்தில் வச்சுட்டு நம்ம சொல்லிட்டு ஊருக்கு போகலாம், பார்க்கலாம் ஊருக்கு இருக்கு போயிடுச்சு என்னமோ எதுன்னா அப்புறம் போகிறோம். போகும்போது என் சம்சாரம் அந்த தோட்டத்துலேயே உட்காந்துருக்குது. அப்போல்லாம் அங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் இவன் பைத்தியக்கார இவனோட சேர்ந்து சாமி வச்சுக்கிட்டாரு செஞ்சுட்டாரு, நீ கூட்டிகிட்டு போக மாறியுமான்னு அந்த பிள்ளைக்கு சொல்லி அங்கே ஊர்லேயும் 7:30 மணி விட்டுருக்குறாங்க, இங்கே 7:30 மணி தாண்டி விட்டாங்க. அப்புறம் சாமிகிட்ட போய் கேட்டால் உத்தரவே கொடுக்க மாட்டேங்கிறாரு. அங்கே போய் தொட்டு கும்பிட்டு போகலாம்னா அங்கே ஓடிடுறாரு, அங்கேருந்து அங்கே ஓடிடுறாரு. அப்புறம் சாமிகிட்ட வந்து, சாமின்னு அந்த மாதிரி இந்த மாரியம்மா வந்திருக்குது, கொண்டு போய் ஊரில் கொண்டு போய் விட்டுட்டு வரேன் சாமின்னு. அப்போ கொஞ்சம் தூரம் போனேன். அப்புறம் கூப்பிட்றாரு, சாமி இங்கே வா அப்படின்னாரு. போயிட்டு வந்துடுவே சாமின்னாரு. சாமி ஊரில் விட்டு வந்துடுவேன் சாமி அப்படின்னு. அப்புறம் ஊரில் கொண்டு போய் விட்டு 2 நாள் அங்கே என்னால் இருக்க முடிஞ்சிச்சு. 3ஆவது நாள் மீண்டும் சாமிகிட்ட வந்துட்டேன். நான் சாமிக்கு வந்து அந்த மூட்டையை வந்து ஒரு 3-4 வருஷமாக அந்த தலைச்சமையாக இடுமலைக்கு, ஜக்கம்மா கோயிலுக்கு, பழனிக்கு இப்படி மாறி நாங்கள் சுமந்துட்டு 3 வருஷமாக என்னை தவிர வேறு யாரையும் சுமக்க விட மாட்டாருங்க அந்த மூட்டையை. அப்புறம் சாமி யார் என்னங்கிறது நான் நல்லா உணர்ந்துக்கிட்டு, சரி சாமியோடவே நம்ம இருந்து வேலை வெட்டி செய்யலாம்னு சொல்லி ஒரு 18 வருஷ காலமாக சாமி கூடவே இருந்தேன். சாமிக்கு ஒரு 3-4 வருஷமாக மோகன் தோட்டத்தில் அந்த ஓட்டு வேலை சாலையில் சாமிக்கு சமைச்சு கொடுத்துருக்குறேன். சாமி வந்து கோழி சிக்கன் பிரியாணின்னு நல்லா விரும்பி சாப்பிடுவாருங்க. மீன் சாப்பிடுவார், மீன் குழம்பு வச்சு கொடுத்துருக்குறேன். நான் தொண்டியிலேருந்து கடல்லேருந்து மீன் வாங்கிட்டு வந்தே சமைச்சு கொடுத்துருக்குறேன். இங்கே கிணத்துல மீன் பிடிச்சின்னு சமைச்சு கொடுத்துருக்குறேன். சாமி அடிக்கிறதோட முட்டை பரோட்டா வாங்கிட்டு வம்பார். காலம்புறம் இட்லி வாங்கி கொடுத்துருவேன் கடையில். சாயங்காலமான சமைச்சு கொடுத்துருவேன். ஏதோ சுமாராக சமைக்க தெரியும், அதை சாமி நல்லா விரும்பி சாப்பிட்டுருக்குறாருங்க. ஆனால் சாப்பிட்டு எனக்கு பாதி உருட்டி கையில் கொடுத்துருக்குறாங்க. ஒரே வட்டலில் சாமி நானும் சாப்பிட்ருக்குறோம். அப்புறம் அவர் பாதி சாப்பிட்டு பாதி எப்போவுமே எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவார். இதை பலமுறை நானே சாப்பிட்டு அப்புறம் யோசித்து பார்த்தேன், நம்ம மட்டும் சாமி சாப்பாடை சாப்பிடக்கூடாது, வர்ற மக்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி நான் உள்ளே கொண்டு போய் மீண்டும் கொஞ்சம் சாப்பாடு அதில் போட்டு மீண்டும் கொஞ்சம் குழம்பு ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சு பெரிய பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வந்து வெளியில் எல்லா மக்களுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதமாக கொடுப்பேன். அப்போ அங்கே பழைய பக்தர்களுக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும். அவங்க என்னை அன்பாக வந்து, செல்வன் நல்ல பையன், நல்லா இருப்பான், நமக்கு பிரசாதம் கொடுப்பான். அவள் அதே மாதிரி ஃபோன் தொடர்பு அப்போ பெரும்பாலும் ஆர்ட்ட இல்லைங்க. எனக்கு ஃபோன் இருந்துச்சு. மதுரையிலேருந்து வக்கீல் ஒருத்தர் எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருந்தாரு. அப்போ அவங்க கூப்பிட்டுக்குவாங்க, ரிலையன்ஸ் ஃபோனு. அப்போ சாமி ஜக்கம்மா கோயில் இருக்கிறாரா, மோகன் தோட்டத்தில் இருக்கிறாரா, இடுமலையில் இருக்கிறாரா, இப்படி சுழுவுக்கு மாறிடுவார் சாமி. அதே தோட்டத்துக்குள்ளே வேறு மரத்துக்கு போயிடுவாங்க. அப்போ அவங்க வந்து எனக்கு ஃபோன் மூலிமா கேட்டாங்கன்னா நான் பதில் சொல்லிடுவேன். அப்போ வர்றவங்கள்ட்ட எனக்கு சாப்பாடு போக்குவரத்து, சாமி வரும்போது ஏதாவது பரோட்டா கரெக்டாக வாங்கிட்டு வாங்க, சாப்பிடு பசிக்குது, சாமிக்கு ஏதாவது டீ வாங்கிட்டு வாங்க அப்படிம்போம். அப்புறம் அது மாதிரி செய்வாங்க. அப்புறம் அன்னதானம் போடும்போது
கல்லுகளாக எடுத்து பரட்ட சொல்லுவார். என்னைத்தான் பிள்ளையார் சொல்லி போட்டு சொல்லுவாங்க, இங்கே வா இந்த கல்லை தூக்கி அங்கே போடும்பார், 2 கல் சமைப்பேன். 4 நாள் அவங்களே இவங்களையும் கூப்பிட்டு சமந்துக்கலாம், அப்புறம் வயிறு வாய்க்கு மிளகா காரம் சாப்பிடணுமில்ல அப்படிம்பாங்க. ஆமாஞ்சாமி அப்படின்னு. அப்புறம் நீ வா நான் வந்தோம்னா ஒரு லோடு கல்லை இங்கேருந்து அங்கே கொண்டு போய் சமந்து போட வேண்டியது வந்துடுங்க. அப்புறம் அங்கேருந்து மீண்டும் இங்கே சமைக்க வேண்டியது வரும். சமக்க சாமி என்னம்பார். ஆமாம், இப்போ இங்கே இருக்கிற திசை வந்து ஒரு 100 கிலோ 100 அடிக்கு அந்த பக்கத்தில் கொண்டு போய் போட சொல்லிடுவார். அப்புறம் அவன் இங்கே போட வேண்டாம்ட்டான்டா சாமி, மீண்டும் அந்த இருந்த இடத்துலேயே போட சொல்கிறா அப்படின்ட்டுவார். இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கேருந்து மீண்டும் அதே இடத்துக்கு கொண்டு வர வேண்டியது வந்துடும். அப்போ இந்த இடையில வேலை செய்யும்போது சாமி ஏதோ ஒரு கணக்கில் வர்றவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சாமி குறுக்க மறுக்க போய் அவங்களுக்கு ஏதோ ஒரு அருள் செய்கிறாரு. அது என்ன செய்கிறாரு என்ன பண்ணுறாருன்னு தெரியல. ஒருத்தரை மாற்றி சாமி இதை செய்யி, சாமி அதை பண்ணு, சாமி இப்படி குமிஞ்சு நிமிந்து இதை பண்ணு செய்யி அப்படிங்கும்போது அவங்க உடம்பு வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ நாங்களே அந்த கல்லுகளை அள்ளி போட்டு செய்யும்போது பசி நல்ல முறையாக ஆகுது, எங்களுக்கு உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது செய்யுது. சும்மா இருந்தால் சோம்பேறித்தனமாக இருந்தோம்னா உடல் வலியாக ஏற்படுது. சாமி ஆனால் ஏதோ பண்ணுறாங்க, என்ன செய்கிறாரு என்ன பண்ணுறாருன்னு தெரியாதுங்க. பெரிய பட்டி கிளப்பரட்ட சொல்லுவாங்க. அந்த வேப்ப மரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 தடவைக்கு மேலே நான் மேலே ஏறி இறங்கியிருக்கிறேன். அந்த தலையில் மூட்டை ஒன்று இருக்குதுங்க, ஒரு 40-50 கிலோ மூட்டை வச்சுருப்பேன். அந்த மூட்டையை வந்து மரத்து மேலே என்னை ஏற சொல்லி சாமி அந்த மூட்டையை என்னை தூக்கி கொடுத்துருவாங்க. நான் தலையில் வச்சுட்டே அந்த மரம் ஏறுவேன். அந்த வேப்ப மரம் மேலே கொண்டு போய் அந்த கவட்டை மாதிரி இருக்குது, 3 கவட்டை, அதில் கொண்டு போய் அந்த கவரில் வச்சுருவேன். வச்சு போட்டு இறங்கடா சாமின்ட்டுருவார். இறங்கிட்டு போய் நீ வயிறு வாய்க்கு அதை சாப்பிட்டு வாடான்னு என்னை தாட்டிடுவார். 6 மணிக்கு தான் வைப்போம், 6 மணி 7 மணிங்கிறோது வச்சுருவோம். அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டு ஈவினிங் 6 மணிக்கு. ஆமாம், ஈவினிங் தான். பொழுதுக்கு எங்கெங்கேயோ சுற்றுவோம், எங்கே போகிறோம் எங்கே வரோம்னு சொல்ல முடியாது. ஆனால் ஈவினிங் 6 மணி ஆனால் அந்த மோகன் தோட்டத்துக்கு அந்த வேப்ப மரத்துக்கு வந்துடுவோம். மேலே கொண்டு போய் அந்த மூட்டையை வச்சுருவோம். அந்த மூட்டையில் என்ன இருக்குது? மூட்டையில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குங்க, பழைய செருப்பு கிடக்கு, ரோட்டில் போக ஒரு பிளாஸ்டிக் கிடக்கு, ஒரு துணி கிடக்கு, இது மாதிரி ஆகாவளி என்னென்னு இருக்குமோ அதைத்தான் ஒரு பெரிய மூட்டையாக கட்டி வச்சுருப்பார். இதில் 2000லேருந்து சேர்த்திட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு மூட்டையும் நிறைய அடுத்து கொண்டு போய் வீட்டில் அடிக்கிடுவோம். ஒரு 100 மூட்டை 150 மூட்டையெல்லாம் சேர்த்திருப்போமுங்க. இந்த கூல்ட்ரிங்க்ஸ் அப்போ வந்து 2 லிட்டர் மெராண்டா வாங்கிட்டு வருவோம், 2 லிட்டர் 7 வாங்கி மக்கள் வாங்கிட்டு வருவாங்களா, அதெல்லாம் மரத்தடியில் வச்சுட்டு போயிடுவாங்க. அதையெல்லாம் அதில் தூக்கிக்குள்ளே போட்டுருவோம். பிஸ்கெட் அதில் போட்டுருவோம், அல்வா வாங்கிட்டு வருவோம், என்ன தீன் பண்ணங்க எதுவும் வாங்கிட்டு வந்தாலும் எல்லாமே அதில் போட்டுருவோம். யாராலும் ஒரு ஆள் வந்து ஒரு செருப்பை மறந்துட்டு போயிட்டாலும் அதையும் தூக்கி அதில் போட்டுருவோம். சில வேலைகளை எங்களை வச்சுட்டே செஞ்சுருக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, செல்வம் இந்த இவரை கூட்டிகிட்டு போய் அந்த கல்லை சமைக்க வையும்பார், இல்லைன்னா இந்த கல்லை இவரை கூட்டிகிட்டு போய் பரட்டும்பார், இல்லை இவரை கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொல்லுவார். அது உங்களுக்கு ஏதோ பண்ணுறத எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி மக்களுக்கு ஒரு சேவை செய்ய வச்சுருக்கிறாரு. எங்களுக்கு அது உணரக்கூடிய பக்குவம் இருந்துச்சு. நாங்களும் அதை சலிக்காமல் செஞ்சுருவோம். அந்த மூட்டையெல்லாம் எங்கே? மூட்டையெல்லாம் வீட்டில் கொண்டு போய் அடிக்கல சாமி, அவங்க சாமி வீடு இருந்துச்சுங்களேன், அங்கே கொண்டு போய் அந்த மூட்டையெல்லாம் வந்து ஒரு 2-3 லோடு சக்கம்மா கோயிலுக்குமே வீட்டுக்குமே அதை சுமந்துருக்குறோம். அந்த மூட்டையை இங்கேருந்து அங்கே கொண்டு போய் அடுக்கியிருக்கிறோம், அங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். கடைசி ஆகும்போது அவங்க வீட்டில் அடுக்கி வச்சுட்டோம். அப்புறம் பாக்கி இந்த தோல் மூட்டைன்னு சொல்லி ஒன்று காவடின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி துண்டு இருக்குங்க, இதை நீளமாக போட்டு போர்வை இருக்கும், போர்வை எல்லாமே மடித்து இப்படி சுற்றி அங்கங்கே ஒரு அடிக்கு இப்படி கட்டு போட்டு இப்படி தோளில் இப்படி துண்டு போட்டிருப்பார் இப்படி. அது வந்து சாமி அந்த காவடி அடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காவடி சாமி இதை ஓட்டுட்டு வருவாங்க. அந்த காவடியும் அதே வேப்ப மரத்தில் வைப்பாங்க சில பேர். அவர் சாமி இப்படி வைக்க சொல்கிறீங்களே என்ன சாமி அப்படின்னு ஒரு நாள் நான் மனசார கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, சாமி தெக்க ஓரம் வடக்கு ஓரவனுக்கு கஞ்சி தண்ணி ஊற்று பண்ணுறா சாமி, அதுக்குத்தான் நான் மேலே வச்சேன்டா அப்படின்பாரு. சரிங்க சாமி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன போகிற வாரவங்களுக்கு கஞ்சி தண்ணி ஊற்று பண்ணுறா அப்படின்னு இருக்கிறாரு, அதுக்கு என்ன பவர் என்னன்னு அவருக்கு தானே தெரியும் சாமி. மேலே வச்சுருக்கிறது ஏன் சாமி டெய்லிங் கொண்டு போய் மேலே வைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, அப்புறம் இறக்குறீங்க காலையில் விடிய காலை எண்ணெய் இல்லாமல் ஆறை இறக்க மாட்டேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் இவருக்கு முன்னாடி நான் எழுந்திரிச்சிடுவேன். எனக்கு டீ குடிக்கிற பழக்கம் ஒன்று உண்டு. போய் டீ குடிச்சிட்டு சாமிக்கு டீ வாங்கிட்டு வந்து சாமி நான் எழுப்புவேன். சில நேரம் சாமி வந்து நான் டீ வாங்கிட்டு வரும்போது முழிச்சிருப்பார். சாமி உன்னை தாண்டா பார்த்துட்டு இருந்தேன், அந்த மூட்டையை இறக்கலாம் அப்படிம்பார். எண்ணெய் இல்லாமல் கூட எத்தனையோ ஆளுங்க அந்த மரத்தில் உட்காந்துருப்பாங்க, எண்ணெய் இல்லாமல் யாரையும் இறக்க விட மாட்டார். நான் தான் மேலே போய் இறக்கி
அந்த மூட்டையை வந்து சமக்க முடியாமல் கீழே போட்டுருவேன் தொப்புன்னு. இந்த தோல் பாரத்தை பையை இறக்கி கொடுப்பேன். சில நேரம் அந்த மூட்டையுமே பையை கொண்டாந்து சாமி கையில் கொடுப்பேன். பெரிய மூட்டையாக இருந்தால் என்னால் இறக்க முடியாமல் கீழே போட்டுருவேன். அது ஒரு சில நேரங்களில் ரெண்டாக கிழிஞ்சிருக்கு சாக்கு. அப்போ ஒரு சாக்கு அந்த கோணிசி சனெல்லாம் கொண்டு வந்து தேயிலான்னு சொல்லுவார், வேறு சாக்கில் மாற்றலான்னு சொல்லுவார். கிழிஞ்சிருச்சேன்னு கோவப்பட மாட்டாரா? அப்போ கொஞ்சம் கோவப்படுவார், அப்புறம் சமாதானம் ஆகிக்குவார். ஒரு தகப்பையும் ஒரு பிள்ளையை மிரட்டின மாதிரி மிரட்டுவார். அப்புறம் நீயே போய் அதில் சரி பண்ணுறான்னு அந்த தோட்டத்தில் போய் சாக்கு வாங்கிட்டு வான்னு சொல்லி அப்புறம் நான் சாக்கு வாங்கிட்டு வந்து மீண்டும் பிடிச்சிட்டு போயிடுவோம். இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் அதில் சேர்த்து வைக்கிறாங்கல்ல, மாதத்தில் ஒரு முறை இந்த பௌர்ணமி அமாவாசை நேரங்களில் ஒரு காட்டுக்களை கூட்டிகிட்டு போய் 2 பேர் 3 பேர் உட்காந்து அந்த மூட்டையை பிரித்து அதில் உள்ள தீன் பண்ணமெல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம். சாமியும் சாப்பிடுவாங்க, கூட இருக்கிற ஆளும் சாப்பிடுவார், நாங்களும் சாப்பிடுவோம். அது 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் ஆனாலும் இந்த அல்வா வாங்கி வச்சுருப்பாருங்க, பிஸ்கெட் கிடக்கு, பன்னு கிடக்கு, அதெல்லாம் ஒரு மாதிரி கட்டவாடை அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் சாப்பிடுவோம். ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே பண்ணனதில்லை. இதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜக்கம்மா கோயிலில் இருக்கிறோம். சாமி பார்சல் வந்து முட்டை பரோட்டா வாங்கிட்டு வாம்பார், சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொல்லுவார். எப்போவுமே வீட்டுக்கு வந்து 7 சாப்பாடு வாங்கி கொடுன்னு சொல்லுவாங்க. சில நேரம் அந்த வீட்டில் கொடுக்காம இங்கே கொண்டாந்து வச்சுருவாங்க. இது எல்லாமே அந்த மரத்தில் மாட்டி வச்சுருவோம். இப்படி வந்து ஒரு 2 மாதம் 3 மாத காலமாக ஒரு அந்த சாப்பாடுகளை அங்கங்கே மாட்டிடுவோம். காருக்குள்ளேயும் அந்த சாப்பாடுகள் அப்படியே கிடக்கும். முட்டை பரோட்டா இருக்குது, கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது, டீ வந்து சாமிக்கு 1 லிட்டரு 1/2 லிட்டர் டீ தான் வாங்குவோம், அதுவும் அப்படியே கிடக்கும். மரத்தடியில் பழைய டீயெல்லாம் அங்கே வைன்னு சொல்லுவாங்க. அப்போ வரக்கூடிய பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, சாமிக்கு டீ வாங்கிட்டு போகலான்னு நினச்சவங்களாம் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் சாமிக்கு அந்த உரியப்பட்டவங்க கூட இருக்கவங்க டீ வாங்கிட்டு வந்தால் மட்டுமே சாப்பிடுவாங்க. எல்லோரும் வாங்கிட்டு வர டீயை சாப்பிட மாட்டாங்க. மாமூலாக யாராலும் பழைய ஆட்கள் வாங்கிட்டு வந்தால் மட்டும் சாப்பிடுவாங்க. புதுசாக வாங்கிட்டு வர டீயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதை மரத்தடியில் வைன்னு சொல்லுவார். ஒரு நாள் என்ன பண்ணார், ஏண்டா செல்வா, பாத்திரம் வந்து ஒன்று வாங்கிட்டு வா, ஒரு சாப்பாடெல்லாம் வேக வைக்கணும். அப்போ இந்த தண்ணி காய வைக்கிற மாதிரி ஒரு ஈய பாத்திரம் ஒன்று அந்த பக்கத்தில் ஈஸ்வரன் தோட்டம்னு சொல்லி அங்கே ஜக்கம்மா கோயில் ஒரு தோட்டம் இருக்குது, அங்கே போய் அதை எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சோடனே, சாமி இந்த இட்லி எல்லாம் அதில் எடுத்து போடுறா அப்படின்னாரு. அப்போ காருக்குள்ளேருந்து எடுக்கும்போது ஒரு 10-50 பார்சல் இருக்குது. இது எல்லாம் எடுத்து பிரித்தோம்னா இட்லி பூசணம் பிடிச்சும் இருக்குது. அதையும் எடுத்து உள்ள சட்னி, சளிச்சு போன சட்னி, 1 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினது, 10 நாளைக்கு முன்னாடி வாங்கினது, நேற்று வாங்கினது, இப்படி பல விதமான இட்லிகள் அதில் இருந்துச்சு. இது எல்லாமே அதில் போட்டோம். பிரியாணியும் அதிலே தான் போடுறோம். கூல்ட்ரிங்க்ஸையும் கழட்டி அதிலே தான் ஊற்றுறோம். இந்த பழைய டீயையும் எடுத்து ஊற்றினா உள்ளே விழுக மாட்டேங்குது. எடுத்து பார்த்தோம்னா தயிர் மாதிரி உறைஞ்சிருக்குது அந்த டீ. ஒரு கலக்கி ஊற்றிடுறோம். உள்ள எல்லாமே ஊற்றி ஒரு பெரிய அரக்கு மட்டை தென்னை மட்டை வெட்டிட்டு வந்து அதை கிளறி விட்டு அடுப்பில் வச்சு தீ வச்சு அதை வேக வச்சுட்டு சாப்பாடும் அதிலே போட்டுருந்தோம். பழசங்க என்னென்ன இருக்குமோ 3 மாதம் 4 மாதத்து பொருள்களை எல்லாமே உள்ளே போட்டு அது தீ பிடிச்சி கதப்புதான்னு கொதிக்குது. சாயங்காலம் ஒரு 6 மணி 7 மணி வரைக்கும் தீ எரிச்சிட்ருக்குறோம். சரி வெந்துருச்சு சாமிகிட்ட சொல்லலாம்னு போனோம்னா சாமி தூங்கிட்டு இருக்கிறாங்க. சாமி காலையில் எழுந்திரிச்சு செல்வம் அப்படின்னாரு. சாமி அப்படின்னு பசிக்குதுரா, நைட்டு சாப்பாடு ஆக்கினைகளில் அதை போட்டு வந்து கொடுறா அப்படின்னாரு. இலை அறுத்துட்டு வாடா அப்படின்னாரு. அப்போ கொடுக்கும்போது சாமி 2 கரண்டி போட்டு கொடுத்தோன்னே சாமி சாப்பிட்றாங்க. எல்லாத்துக்கும் போட்டு கொடுறா சாமி அப்படிங்கிறாரு. அப்போ எல்லாம் வர்ற மக்களுக்கெல்லாம் ஒரு கரண்டி போட்டு எல்லாம் கொடுக்குறோம். அப்போ அதில் சில ஆளுகளாக அதை சாப்பிட்றதுக்கு யோசிச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதில் இவர் மதுரையில் ஞான சபை வச்சிருக்கிற வக்கீல் சந்திரசேகர்னு சொல்லியிருக்காரு. அவரும் வந்து வாங்குறாரு. பக்கத்தால் எல்லாமே அப்போ நானும் போட்டு போய் உட்காந்து சாப்பிட்றோம். நான் சாப்பிடும்போது எனக்கு இதெல்லாம் பிரித்து போட்டுகிட்டே அந்த பூசணம் பிடிச்சது, புழு இருந்தது, இது எல்லாமே நான் பார்த்து செஞ்சதுனால எனக்கு சாப்பிட ஒரு மனசுக்கு ஐயர்வு. அப்போ அவர் என்னங்கிறாரு, வக்கீல் சார் என்னங்கிறாரு, சாமி கொடுத்தது உணவல்ல, இது மருந்து, இது சாமியாக செய்யப்பட்ட ஒரு லேகியம் அப்படிங்கிறாரு. ஆஹா, அப்போ நம்ம சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ நானும் அந்த 2 கரண்டி போட்டதை எல்லாம் எடுத்து சாப்பிட்டு அவர் இன்னொரு கரண்டி எனக்கு போடணும்னு சொல்லி சாப்பிட்றாரு. சாமியும் சாப்பிட்றாங்க. ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வரலைங்க. இப்படி சொல்ல போனோம்னா சாமிகிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை 18-20 வருஷ காலமாக நான் எல்லாமே அனுபவிச்சுருக்கிறேன், செஞ்சுருக்கிறேன்.
சாமிதே வந்து அந்த முருகந்தே சாமி, அந்த போகிறதே முருகன், முடச்சாமிதே போகிறதே முருகன் அப்படிங்கிறத நான் நல்லா உணர்வுபூர்வமாக உணர்ந்து நானும் வந்து சாமி கூடவே இருக்கணும் அப்படிங்கிற முடிவு வந்து என் பிள்ளைக்குட்டி வந்து ஏதோ சாமிகிட்ட வரக்கூடிய பக்தர்கள் எனக்கு அன்பானவங்க வருவாங்க, அவங்க 10-5 செலவு கொடுப்பாங்க சாப்பிட்டுக்குன்னு சொல்லி அந்த காசெல்லாம் மிச்சம் வச்சு என் பிள்ளைக்குட்டிகளுக்கு ரேஷன் அரிசி கொடுத்து கஷ்டப்பட்டு என் பிள்ளைக்குட்டிகளை அங்கே அதுகளையும் நான் வாட விடாமல் என் குடும்பத்தையும் இடையிடையே போய் பார்த்துட்டு ஆன்மீகத்தையும் பார்த்துட்டு என் குடும்பத்தையும் பார்த்துட்டு இந்த அளவுக்கு நான் வந்து இருக்கிறேன் சாமி, செய்கிறேன் சாமி. இப்போதைக்கு வந்து கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாமல் நான் இப்போ சாமி அப்பப்போ வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு போக சாமிகிட்ட வர அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கிறேன். உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குறள் அமிர்தம். ஆன்மாவினால் அறியப்படும் இறை அனுபவத்தை பற்றி சொல்ல சொன்னால் எப்படி சொல்ல முடியும்? வள்ளுவனே தன்னுடைய ஓலைச்சுவடியில் எழுதியது போன்ற ஒரு வண்ண அமைப்பு, வார்த்தைகளும் படங்களும் மிக மிக அருமையாக இருக்கிறது. கைகளிலே இந்த குறள் அமுதத்தை எடுத்து பார்த்தால் கீழே வைப்பதற்கே மனம் தோணாது. ஆசிரியர் திரு கோ திருமுருகன். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9176564723 7397394174.